ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லாரும் க்ஷமிக்கணும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு செகண்ட் வீடியோ போடுறதுக்கு. மைசூர் ஸ்டேஷன்ல போட்ட வீடியோக்கு அப்புறம் நடுப்புற நவராத்திரி இருந்துடுத்து. போயிட்டு வந்த சிரமங்கள். அதனால டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிற வீடியோ போடுறோம். நாங்க எல்லாரும் புறப்பட்டு சென்னையிலேருந்து ஒரு இண்டிகோ ஃப்ளைட்ல வாரணாசி வந்து சேர்ந்தோம். எங்களை எல்லாம் இந்த டூர் ஆர்கனைசர் மிஸ்டர் சுவாமிநாதன் ஏர்போர்ட்லயே ரிசீவ் பண்ணார். எங்களெல்லாம் ஒரு பஸ் வச்சு நாங்க தங்குற இடத்துக்கு கூட்டின்னு போனோம். தமிழ்நாடு ஹோட்டல்னு ஒரு இடத்துல தங்க வச்சாருங்க எல்லாம். ரொம்ப ரொம்ப சௌகரியமா இல்லைனாலும் ஓகே மாடரேட் ஹோட்டல்ஸ் தங்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டபுள் ரூம். ஒரே ஒரு இது சிங்கிளா போன வயசான பேச்சுலர்ஸ்க்கு டபுள் பெட் தான் குடுத்திருந்தா. அது ஒரு அசௌகரியமா இருந்தது. அப்புறம் 2, 3 இடத்துல சொல்லி அத வந்து ட்வின் பெட்டா மாத்த சொல்லியிருந்தேன். ரொம்ப இடத்துல ட்வின் பெட்டுக்கு அர்த்தமே அவளுக்கு புரியல. என்னமோ சில இடத்துல வந்து 2+1 பெட் வச்சிருந்தா. அங்க வந்து சிங்கிள்ஸ்லாம் அக்காமடேட் பண்ணிருந்தா. வித் ஆல் பிளஸ் அண்ட் மைனஸ் தி டூர் வாஸ் வெரி குட். ஓகே. இப்ப டூருக்குள்ள போறது என்னன்னா, காசிக்கு போய் சேர்ந்தோம் 7ஆம் தேதி 7த் செப்டம்பர் சண்டே. அன்னைக்கு எல்லாம் ரெஸ்ட்லாம் எடுத்துன்னுட்டு, மத்தியானமா கிளம்பி காசி விஸ்வநாதர் கோயில் போயிட்டோம். ஏன்னா, அன்னைக்கு தான் கிரகணம். மத்தியானத்துக்கு மேல எல்லா கோவிலும் பூட்டிடுவா. ஸோ, இவர எல்லாத்தையும் கூட்டின்னு போய் உள்ளுக்குள்ள அதுக்கு ஒரு ஸ்பெஷல் தர்ஷனுக்கு பணம் கட்டிட்டு போய் காசி விஸ்வநாதர பார்த்தோம். நொண்டி கணபதிய பார்த்தோம். சங்கட் மோச்சன் ஆஞ்சநேயர பார்த்தோம். அன்னபூரணி, விசாலாட்சி, கால பைரவருக்கு முடியல எங்களால. கங்கா ஆரத்திக்கும் முடியல. டைம் கிடைக்கல. ராத்திரி ஒரு 1 மணிக்கு ஒரு சாஸ்திரிகள் ஆத்துல பக்கத்தாப்புல நாங்க தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தாப்புல ஒரு சாஸ்திரிகள் வீட்ல வந்து தர்ப்பணம் பண்றதுக்கு ஏற்பாடு. முதல்ல எங்களெல்லாம் மிஸ்டர் சுவாமிநாதன் இது கூட்டின்னு போனார் கங்கைக்கு. கங்கையில பிரவாகம் தாங்க முடியல. அவ்வளவு வேகமா தண்ணி ஓடுறது. வெள்ளம். அங்க 2,00,000க்கு மேல இருந்தோம் நாங்க இருந்த காட்ல குளிக்கிறதுக்கு. எங்களெல்லாம் அழகா ஒவ்வொரு கப்லயா இறக்கி குளிப்பாட்டி விட்டுட்டு, எங்கள மாரி சிங்கிள்ஸ் எல்லாம் கைய பிடிச்சு குளிப்பாட்டி விட்டு, எங்களெல்லாம் மேல ஏத்தி விட்டா. ஈரத்த புழிஞ்சு கட்டிண்டு அங்கேருந்து அந்த சாஸ்திரிகள் வீட்டுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினோம். ராத்திரி 1 மணிக்கு. அந்த ஃபிக்ஸ் டைம்த்துல. தர்ப்பணம் பண்ணிட்டு ரூ. 501 தட்சணை குடுத்தோம். பிரம்ம யஜ்ஞம் கிடையாது. நடுராத்திரில. ஏன்னா இது விடல. கிரகணம் விடல. நாங்கலாம் ரூம் போய் தங்கிட்டு, ரூம்ல குளிச்சோம். கிரகணம் விட்ட அப்புறம். மறுநாள் காலையில பழையபடி ஏந்து அதே கங்கை கரைக்கு எது மணிகர்ணிகா காட்டுக்கு அங்க வந்து பிரதமை முதல்ல ஸ்நானம்க்கு முன்னாடி ஸ்நான சங்கல்பம். ஸ்நான சங்கல்பம் பண்ணிட்டு, ஸ்நானம் பண்ணிட்டு, அதே மாரி அவ ஹெல்ப் பண்ணா எல்லாரையும் குளிக்கிறதுக்கு. பிரவாகம் கூட்டம் இல்ல இன்னைக்கு. பட் பிரவாகமா தண்ணி ஓடித்து. அதுக்கப்புறமா சிவாலயா காட்டுலேருந்து வெளியில வந்து அதே சாஸ்திரத்துல தர்ப்பணம் பண்ணினோம். பிரம்ம யஜ்ஞம் பண்ணினோம். ரூ. 301 தட்சிணை குடுத்துட்டு எங்களுக்கெல்லாம் கஞ்சி குடுத்திருந்தா. எல்லாம் முடிஞ்ச அப்புறமா, யாரெல்லாம் அன்னைக்கு வந்து இரண்ய சிரார்த்தம், சமாராதனை எல்லாம் பண்றாளோ, அதெல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம், எல்லாருக்கும் சாப்பாடு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பினோம் நாங்கல்லாம். ஒரு ஏசி பஸ்ல கிளம்பி சித்திரக்கூட்டுக்கு இதான் 2 நாள் நடக்கும். என்ன குடுத்தா அப்டின்னா, காலையில எல்லா நாளும் பொதுவா 5 மணிக்கெல்லாம் நம்ம எழுந்துரணும். 5 மணிக்கு முன்னாடி எழுந்து குளிச்சு ரெடி ஆயிடணும். கரெக்ட்டா 5:30 மணிக்கு ஒரு காஃபி செகண்ட் ஹெல்பிங் கூட உண்டு காஃபிக்குமே. அதுக்கப்புறம் பஞ்சகச்சம் கட்டிண்டு, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அந்தந்த நதிக்கரையில போய் இருக்கணும். நம்ம பெரியவா சாஸ்திரிகள் எல்லாருக்கும் ஸ்நான சங்கல்பம் பண்ணி வைக்கிறார். அந்தந்த நதி தீரத்துல. அதுக்கப்புறம் அங்க அந்த நதியில குளிச்சோம். முக்கு தான் போடுறது. மேற்க பார்த்து ஒரு குளியல், அப்புறம் கிழக்க பார்த்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. சுவாமிநாத ஸ்வர்மா வந்து எல்லாரையும் கை பிடிச்சு அழகா குளிப்பாட்டி விட்டார். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இல்லாட்டிலாம் போயிருப்பா எல்லாரும் தண்ணீல. ரொம்ப சௌகரியமா எல்லாம் பண்ணார். அப்புறம் மேல ஏறி வந்து ஈரத்த புழிஞ்சு கட்டிண்டு தர்ப்பணம் பண்ணினோம். ஒண்ணு அங்க தங்கியிருக்கிற இடத்துல உள்ள மடத்துல, இல்ல ஒரு ஹால்ல, இல்ல அந்த நதிக்கரையிலே தர்ப்பணம். அப்புறம் அங்கேயே பிரம்ம யஜ்யம். பிரம்ம யஜ்யம் முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு டம்ளர்ல கஞ்சி குடுத்தா. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கஞ்சி. அமிர்தமா இருந்தது. ஏன்னா, அந்த மாரி இடத்துல போய் நம்ம வந்து வீட்ல பண்ற மாரி கேட்க முடியாது. பட் ஆனா நன்னா இருந்தது. கூட வந்த எல்லாரும் நல்லா அதுக்கும் செகண்ட் ஹெல்பிங். யாருக்கு வேணுமோ எல்லாரும் வாங்கி குடிக்கலாம். எல்லா ஆம்பளைகளும் பஞ்சகச்சத்துல இருக்கணும். எல்லா பொம்னாட்டிகளும் மடிசார்ல இருக்கணும்ன்ட்டா. எல்லாரும் ஈரத்த புழிஞ்சு கட்டிண்டு, அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கோயில்லாம் பார்த்துட்டு, நம்ம ரூமுக்கு போணும். மடி கட்டிக்கணும். எங்கேருந்து யாருக்கு அன்னைக்கு ஹிரண்ய சிரார்த்தமோ, அவ ஹிரண்ய சிரார்த்தம் பண்ணின அப்புறம் சமாராதன சாப்பாடு. நாங்க போயிருந்த 19 பிளஸ் 2 ஆம்பளைகள், பிளஸ் ஆர்கனைசர்ஸ் எல்லாரும் சாப்பாடு. பொம்மனாட்டிகளும் அதோட சேர்ந்து மடுசார் கட்டிண்டு எல்லாருக்கும் சாப்பாடு. யாரு அன்னைக்கு ஹிரண்ய சார்தம் பண்றாளோ, அவ மட்டும் அன்னைக்கு லேட்டா சாப்பிடுவா. 2வது பந்தி. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் எல்லாருக்கும் புத்த தட்சிணா குடுத்தா. ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம். இதுதான் ஒவ்வொரு நாள் புரோகிராம். ஒவ்வொரு நாளும் எங்க போனோம்னு சொல்றேன். இப்ப காசிய விட்டாச்சு. இன்னைக்கு மத்தியானம் கிளம்பியாச்சு சித்திரக்கூட். 8ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு மத்தியானம் கிளம்பியாச்சு சித்திரக்கூட். அடுத்த வீடியோல பார்க்கலாமா? வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண.